ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஆக்சுவலாக நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு. நிறைய பேர் வந்துட்டு தயவு செஞ்சு டெலீட் பண்ணுறேங்க, அந்த மாதிரி எதுவுமே நடக்கல அப்படி இப்படின்னு பேசியிருந்தாங்க. அப்போயே சொன்னேன், இது வந்துட்டு அந்த வீடியோ ஆல்ரெடி போட்ட வீடியோ, பழைய வீடியோ தான். ஆனால் இன்றைக்கி விஜய் பார்வதி இதை பின் பண்ணியிருக்காங்க. இதை தான் போன வீடியோவில் சொன்னேன், இந்த வீடியோவில் சொல்கிறேன். அவங்க ஏன் பின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இங்கே ஒரு மேட்ரு, சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க பின் பண்ண வீடியோஸில் நம்ம டெய்லி வந்து அவங்களோட அந்த இன்ஸ்டா பேஜை வந்து நம்ம செக் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதில் இன்றைக்கி இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அந்த மாதிரி என்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க, சரிங்களா? திரும்ப வந்துட்டு ஏன்னா நீங்கள் வந்து போன வீடியோவில் சொன்னதுனால அந்த வீடியோ நான் டெலீட் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் வந்து அதனால கிளியர் கட்டாக சொல்கிறேன். நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, இது வந்து பழைய வீடியோ தாங்க, ஆனால் இன்றைக்கி வந்துட்டு விஜய் பார்வதி பின் பண்ணியிருக்காங்க. நம்மளோட சேனலில் விஜய் பார்வதி பற்றி எக்கச்சக்கமாக விஷயம் கொடுத்துட்டே இருக்கும். இதையும் நம்ம கொடுக்க வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது, ரைட்டுங்களா? ஏன்னா அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, அதனால தான் அந்த பின் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை. 29 வயசாச்சு அவங்க சொல்கிற விஷயங்கள். 29 வயசாச்சு, நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதை இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக தனியாக வாழ கற்றுக்குங்க, சரிங்களா? 20 வயசு வரைக்கும் அப்பா அம்மா நம்மளை வந்துட்டு பார்த்துக்கிட்டாங்க, சரிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக வீடு எடுத்து நீங்கள் மட்டும் தனியாக வாழ கற்றுக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஜாபுக்கு போவீங்களா, அதுலேயும் தயவு செஞ்சு இருந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறமா ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு தயவு செஞ்சு போயிட்டு மாட்டிக்காதீங்க. இவங்க வந்து கமிட் ஆகிட்டாங்க, அவங்க இதுவாகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள பார்த்து நீங்கள் வந்து ரஷ்ஷாக முடிவு எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் ஸ்மால் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு யார் நெகட்டிவ் கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து கட் பண்ணிவிடுங்க. ஈவன் அது உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, உங்கள் லவராக இருந்தாலும் சரி, அதை கட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் புத்தர் என்ன சொன்னாரோன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஆசையை துறந்து வாழ், ரொம்ப ஆசைப்படாதீங்க, எதிர்பார்க்காதீங்க, டிசப்பாயின்மெண்ட் தான் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு முன்னாடி போட்ட வீடியோவை இன்றைக்கி அவங்க பின் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ரொம்ப வருத்தத்தில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து வருத்தப்படுவாங்க. ஏன்னா இன்றைக்கி போத்தன் அவர்கள் விஜய் பார்வதி கம்முருந்து 2 பேரோட விஷயங்களை வந்து சேர்த்து ஒருத்தங்க ஃபேன் வந்து சூப்பராக வந்து போட்டிருந்தாங்க. அதாவது தவறு நடந்துருச்சு, அந்த தவறுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது, இது நியாயமாக அநியாயமாக அதை தாண்டி 2 பேருமே தயவு செஞ்சு பொறுப்பை வந்து அக்கௌண்டபிலிட்டியாக எடுத்துக்குங்க அப்படி சொன்ன விஷயத்த போத்தன் வந்து அங்கே எடுத்து அவரோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணது உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. அவருக்கு கண்டிப்பாக நம்ம ஆன்சர் சொல்லி ஆகணும். நிறைய பேர் கமெண்ட்ஸில் இன்றைக்கி அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், சூப்பராக வந்து அவருக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. உண்மையிலே நல்ல ஜென்யூன் பர்சன் அப்படின்றத மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு விஜய் பார்வதி அந்த வீடியோவை இன்றைக்கி ஏன் பின் பண்ணணும், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.